ஹாய் buddies, வெல்கம் டு மை ஸ்டைல் குக்கிங் சேனல். இன்னைக்கு கிறிஸ்மஸ் ஸ்பெஷலாக நம்ம பார்க்க போகிறது அச்சு முறுக்கு எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். இந்த அச்சு முறுக்கை வந்துட்டு முட்டை அதுக்கப்புறம் தேங்காய் பால் இது ரெண்டுமே சேர்க்காம தான் செஞ்சுருக்கோம். வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் மை ஸ்டைல் குக்கிங் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோ கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் என்னுடைய எல்லா ரெசிபியும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு அச்சு முறுக்கு எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். அச்சு முறுக்கு செய்கிறதுக்காக முதல்ல ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் வந்துட்டு ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அதே கப்பால் ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. அடுத்தது 3/4 கப் அளவுக்கு பொடி பண்ண சர்க்கரை அதையும் சேர்த்துக்கோங்க. சர்க்கரையை பொடி பண்ணும்போதே அது கூடவே ஒரு 2 ஏலக்காய் சேர்த்துக்கிட்டு நான் பொடி பண்ணிக்கிட்டேன். அதனால் எக்ஸ்ட்ரா ஏலக்காய் தூள் நான் சேர்த்துக்கல. இது கூட ஒரு பிஞ்ச் அளவுக்கு கொஞ்சம் அதிகமாக உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டு எல்லாத்தையும் நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அச்சு முறுக்கு செய்கிறதுக்காக முட்டை அப்படின்னா தேங்காய் பால் அதுக்கப்புறம் வந்துட்டு வாழைப்பழம் இதெல்லாம் சேர்த்து செய்வாங்க. ஆனால் இன்றைக்கி இது எதுவுமே சேர்க்காம தான் உங்களுக்கு நான் அச்சு முறுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். ஏற்கனவே நம்ம சேனலில் கிறிஸ்மஸ் ஸ்பெஷலாக நிறைய ரெசிபிஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இன்னும் அதை பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா நம்ம சேனலை செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு அந்த ரெசிபிஸ்லாம் பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அச்சு முறுக்கு செய்கிறதுக்காக மாவு வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக இதில் எள்ளு வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு வெள்ளை எள்ளு தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் கருப்பு எள்ளு கூட சேர்த்து செய்யலாம். சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. மாவு எந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும் அப்படின்றத நான் எப்படி செக் பண்ணணுன்றத காமிக்கிறேன். ஒரு விரலை வந்து நம்ம உள்ளே டிப் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா உள்ளே இருக்கிற ஸ்கின் வந்துட்டு ரொம்ப தெரியக்கூடாது. அந்த கன்சிஸ்டன்சிக்கு மாவை கரைச்சிக்கோங்க. இதை ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்படியே மூடி விட்டுடுங்க. அரை மணி நேரத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போது இதில் வந்துட்டு மாவு எல்லாமே கீழே தங்கி இருக்கும், மேலே வந்துட்டு தண்ணி மட்டும் இருக்கும். இப்போ ரெண்டுமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மாவு வந்துட்டு கரைச்சி உடனே வந்துட்டு அச்சு முறுக்கு செய்கிறத விட இந்த மாதிரி ஒரு 1/2 hour விட்டுட்டு அதுக்கப்புறமா அச்சு முறுக்கு செஞ்சு பாருங்கள், இன்னும் நல்லாவே வரும். அச்சு முறுக்கு செய்கிறதுக்காக மாவு வந்துட்டு ரெடி பண்ணியாச்சு. இப்போ எண்ணெயையும் அந்த அச்சு முறுக்கு செய்கிறதுக்கான அச்சையும் வந்துட்டு சூடு பண்ணிக்கலாம். எண்ணெயை சூடு பண்ணும்போதே அது கூடவே அந்த அச்சு முறுக்கு செய்ய போகிறோம்ல அந்த அச்சு அதையும் எண்ணெயிலே வச்சு நல்லா சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடாயிடுச்சான்னு பார்க்கறதுக்காக கொஞ்சமாக மாவு விட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த மாவை சுற்றி நல்லா பபிள்ஸ் வரணும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. மாவில் அச்சை வந்துட்டு டிப் பண்ணுறதுக்கு முன்னாடி மாவு வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா மாவு வந்துட்டு அடியில் தங்கி இருக்கும், மேலே வந்துட்டு தண்ணி இருக்கும், அதுக்காக தான். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது ரெண்டுமே நல்லா ஒன்றா கலந்துடும். அடுத்தது எண்ணெயில் சூடு பண்ணி வச்சுருக்கோம்ல அச்சு, அதை எடுத்து மாவில் டிப் பண்ணிக்கலாம். அச்சை வந்துட்டு மாவில் டிப் பண்ணும்போது 3/4 அச்சு வரைக்கும் டிப் பண்ணிக்கோங்க. அப்படியே அச்சு ஃபுல்லாக வந்துட்டு மாவில் விட்டுறக்கூடாது. இந்த அளவுக்கு டிப் பண்ணதுக்கு அப்புறமா இதை எண்ணெயில் வந்து வச்சிடலாம். எண்ணெயில் வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுட்டு அப்புறம் எடுத்தோம் அப்படின்னா அந்த மாவு வந்துட்டு கொஞ்சம் கூட அச்சில் ஒட்டாமல் எண்ணெயில் பிரிஞ்சு வந்துடும். அடுத்தது அச்சை வந்து மாவில் டிப் பண்ணுறதுக்கு முன்னாடி எண்ணெயில் வச்சு கொஞ்சம் சூடு பண்ணிவிட்டு அப்புறமா மாவில் டிப் பண்ணிவிட்டு திரும்ப எண்ணெயில் வச்சிடலாம். அவ்வளோதான். இதே மாதிரி தான் வந்துட்டு எல்லா அச்சு முறுக்கையுமே செய்யணும். மாவில் வந்துட்டு அச்சை வந்து டிப் பண்ணுறதுக்கு முன்னாடி எண்ணெயில் வச்சு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு சூடு பண்ணிவிட்டு அப்புறமா மாவில் டிப் பண்ணி எண்ணெயில் வைக்கணும். அடுத்தது மாவில் டிப் பண்ணுறதுக்கு முன்னாடி அச்சு முறுக்கை ஒரு 2-3 நிமிஷத்துக்கு சூடு பண்ணிக்கலாம். அச்சு முறுக்கு செய்யும்போது நீங்கள் வந்துட்டு ஸ்டவ்வை வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருந்தீங்க அப்படின்னா லாஸ்ட் வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு மெயின்டைன் பண்ணுங்கள். அப்படின்னா ஹை ஃப்ளேமில் வச்சுருந்தீங்கனாலும் அதிலே மெயின்டைன் பண்ணுங்கள். அச்சு முறுக்கு செய்யும்போது நான் சொல்கிற இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். அச்சு முறுக்கை எண்ணெயில் விட்டதுக்கு அப்புறமா அச்சு முறுக்கோடைய வெளிப்பக்கம் இருக்குல்ல அது வந்துட்டு நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வர வரைக்கும் அப்படியே வெந்துட்டு இருக்கட்டும். ஒரு நல்ல கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வந்ததுக்கு அப்புறமா வந்துட்டு அச்சு முறுக்கை திருப்பி விடுங்க.
இந்த மாதிரி எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது அச்சு முறுக்கோடைய வெளிப்பக்கமும் சரி உள்பக்கமும் சரி ஒரே கலர்லேயே வந்துட்டு ஃப்ரை ஆகி வரும். அச்சு முறுக்கோடைய கலர் இந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகி வந்ததுக்கு அப்புறமா எண்ணெயிலேருந்து எடுத்தோம் அப்படின்னா இது நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலருக்கு இருக்கும். அதே போல் அச்சு முறுக்கை எண்ணெயிலேருந்து எடுக்கும்போது இதே போல் எடுங்க. அச்சு முறுக்கை திருப்பி போட்டு எடுத்தீங்க அப்படின்னா அதில் வந்து எண்ணெய் அப்படியே இருக்கும். அச்சு முறுக்கை எண்ணெயிலேருந்து எடுத்ததுக்கு அப்புறமா இப்போது மறுபடியும் வந்துட்டு நம்ம அந்த அச்சை வந்து மாவில் டிப் பண்ணி திரும்ப வந்து எண்ணெயில் விட்டு இதே போல் எல்லா அச்சு முறுக்கையுமே ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். என்னபடி ரொம்பவே சிம்பிளாக இருக்குல்ல அச்சு முறுக்கு செய்கிற ப்ரிப்ரேஷன். கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். இதே போல் என்னுடைய எல்லா ரெசிபியும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா மை ஸ்டைல் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே போல் ஒரு சூப்பரான அண்ட் டேஸ்டியான வேறு ஒரு ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். படி தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.